Coulomb's law. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய டாபிக் கூலும்ஸ் லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலும்ஸ் லாவோட பேசிக்ஸ் சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம்? லைக் சார்ஜஸ் அப்படின்னா 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் 2 நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ தீஸ் 2 சார்ஜஸ் ஆர் லைக் சார்ஜஸ். இந்த லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி இங்கேயுமே என்னது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அண்ட் லெட் அஸ் கன்சிடர் அன்லைக் சார்ஜஸ். ஸோ அன்லைக் சார்ஜஸ் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் வாஸ் டிஸ்கவர்டு பை Coulomb in 1785. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1785 இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸை முதல் கண்டுபிடிக்கிறது யாருன்னா Coulomb. ஸோ இதை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எய்தர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதை நம்ம என்ன சொல்லணும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த கூலும்ஸ் லாவோட ஒரு டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றத நாம் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று, எந்த ஃபோர்ஸை வேணாலும் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ கூலும்ஸ் லா வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ லெட் அஸ் கன்சிடர் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் Q1 and Q2. Distance between the 2 charges is R. 2 பாசிட்டிவ் சார்ஜஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே நாம் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒன்று இங்கே நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் கேஸ் என்ன எடுத்துக்கோங்க? Q1 பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் Q2 இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே நாம் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை லிசன் பண்ணிட்டே வாங்க. ஸ்டேட்மெண்ட் Coulomb's law states that, so this law states that the forces of attraction or repulsion between the 2 point charges, so the forces of attraction or repulsion இதான் F. இதுதான் நம்ம forces of attraction or repulsion சொல்கிறோம். between the 2 point charges is directly proportional to the product of the 2 charges. ஸோ இங்கே நம்ம ஃபார்முலாவை எப்படி பில்ட் பண்ணலாம்? The forces of attraction or repulsion between the 2 point charges is directly proportional to the product of the 2 charges and inversely proportional to the square of the distance between them. So இப்போ வந்து and inversely proportional to the square of the distance between them. So அப்போ F is directly proportional to Q1 Q2 by R square. இதான் நம்மளுக்கு வந்து கூலும்ஸ் லா. ஸோ இப்போ ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 வந்து ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் இஸ் directly proportional to the Q1 and Q2. ஸோ directly proportional என்ன?
If one increases அப்படினா another one is increases. So the magnitude of charge increase ஆக நமக்கு either attractive force or repulsive force increase ஆகும். Number 2 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா the force electrostatic force is inversely proportional to the square of the distance between them. So இப்போ நமக்கு வந்து distance வந்து increase நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா distance increase ஆனுச்சுன்னா force decrease ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து inversely proportional. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது statement. இப்போ next வந்து Coulomb's law ஓட discussion என்னன்னு பாருங்க. இப்போ நாம F is directly proportional to Q1 Q2 by R square. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்போ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா என்ன செய்வீங்க, F is equal to போட்டிங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ K Q1 Q2 divided by R square. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் வேர் K is a proportionality constant. ரைட்டுங்களா? அந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணதுனால நம்ம அந்த K வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது 1 divided by 4 pi epsilon naught. ஸோ இது வந்து கேவோட ஃபார்முலா. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் எப்சிலான் நாட் அப்படின்றது என்ன? வேர் எப்சிலான் நாட் இஸ் ஏ permittivity of free space permittivity of free space or vacuum. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்ன? பெர்மிட்டிவிட்டி அப்படின்றத அலோவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா ஏர் மீடியம் இருக்குது. ஒருவேளை சப்போஸ் இந்த ஏர் மீடியத்தெல்லாம் சக் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ உள்ளே ஃபுல்லாக நம்ம வேக்யூம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கு பேர் தான் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். இந்த சிச்சுவேஷன் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை அலோவ் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீடியம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எய்தர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நம்மளுக்கு அலோவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது இந்த மீடியம் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இந்த மீடியம் வந்து என்னது பெர்மிஷன் கொடுக்கணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோ இல்லை அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் வந்து பெர்மிட் பண்ணுதான்னு செக் பண்ணுறதா இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். அண்ட் இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது 8.854 into 10 to the power minus 12 Coulomb square per Newton per meter square. ஸோ இப்போ இந்த யூனிட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ எப்சிலான் நாட்டோட இந்த வேல்யூ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ 8.854 into 10 to the power minus 12 Coulomb square per Newton per meter square. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, இதில் இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று கிடைக்கும். அப்போ K is equal to அந்த வேல்யூ எவ்வளோன்னா 9 into 10 power 9. சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட் கேக்கு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ இந்த கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும், இந்த யூனிட் வந்து இந்த இடத்துல வந்துடும். அது மேலே போகிறப்ப என்ன ஆயிரும்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவும் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நியூமெரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து நிறையா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1ல் நாம் ஈக்குவேஷன் 2வை சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அதான் நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும்ஸ் லா. இப்போ ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ F is equal to என்ன வந்துடும், 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. So this is equation number 3. இதைத்தான் நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது கூலும்ஸ் லான்னு சொல்லலாம். இந்த ஃபோர்ஸை நாம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கும் வச்சுக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இப்படி கூட நாம் எழுதிக்கலாம், K Q1 Q2 divided by R square. ஸோ இந்த K அப்படின்றது வந்து 1/4 pi epsilon naught, இல்லைன்னா Kவோட வேல்யூ வந்து 9 into 10 power 9 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்
per Coulomb square. ஓகேங்களா? equation number 4. For identical charges, ஒருவேளை நம்ம எடுத்துக்கிறது ஐடென்டிக்கல் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஐடென்டிக்கல் சார்ஜஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஐடென்டிக்கல் சார்ஜஸ்ன்றது ஒரே மாதிரியான சார்ஜஸ். Q1 Q2 is equal to Q. அப்போ வந்து நீங்கள் Q1க்கு Q போடுங்க, Q2க்கு Q போடுங்க. அப்போ F is equal to என்ன வந்துடும்? K Q square divided by R square. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா நாம் இப்படி கூட எழுதிக்கலாம். கூலும்ஸ் லாவை இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 1/4πε0 போட்டு தான் நம்ம எழுதணுன்ற அவசியம் இல்லை, K போட்டு எழுதலாம். ஐடென்டிக்கல் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். சார்ஜஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம Q1 Q2 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஓகேவா? சரி, இப்போ நாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து யாருக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம எழுத போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மீடியமுக்கு எழுத போகிறோம். எப்படி மீடியமுக்கு நாம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எழுதலாம் அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கூலும்ஸ் லா இன் மீடியம் இப்போ நீங்கள் பார்த்துட்டே வாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் மீடியம் மீடியம்ன்றது வந்து ஏதாவது ஒரு மீடியம். இப்போ ஏர் மீடியம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஏர் மீடியம், வாட்டர் மீடியம். ஸோ எனி ஒன் ஆஃப் த மீடியம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி எழுதணும்னா F டேஷ். ஸோ இப்போ நீங்கள் Fன்னு போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ். இங்கே மேலே ஒரு டேஷ் போட்டுக்கோங்க, F டேஷ் போட்டிங்கன்னா அது மீடியம் மாறிடும். மீடியமில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா 1/4πε. ஸோ இங்கே நாட் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது தான் ஃப்ரீ ஸ்பேஸ். நீங்கள் நாட்டை மென்ஷன் பண்ணாதீங்க, மென்ஷன் பண்ணாமல் வெறும் எப்சிலான் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா அது மீடியம்னு மீனிங். ஸோ இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் மீடியம். ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ வேர் இங்கே எப்சிலான் இஸ் இந்த எப்சிலான் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மீடியம். ஸோ நம்மளுக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம், இந்த மீடியம் என்ன செய்யணும்? இந்த மீடியம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த மீடியம் வந்து அலோவ் பண்ணணும், இந்த மீடியம் வந்து பெர்மிட் பண்ணணும். யாரை பெர்மிட் பண்ணணும்? இந்த சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணுறதையும் அட்ராக்ட் பண்ணுறதையும் மீடியம் பெர்மிட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்டு எப்சிலான். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ இருக்குது. எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூவில் இந்த யூனிட் வந்து நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? கொஷின் நம்பர் 1 இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். செகண்ட் ஒன், எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி எப்சிலானுக்கு வேல்யூ இருக்குமா? ஏன்னா எப்சிலான் நாட்டுன்றது இஸ் ஒன்லி ஃபார், இது வந்து என்னது, இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அதனால் அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்லிட்டோம். ஆனால் மீடியம்ன்றது நிறைய இருக்கும். வாட்டர் மீடியம், ஏர் மீடியம், கிளாஸ் மீடியம், இந்த மாதிரி நிறைய மீடியம் இருக்கும். அப்போ அந்த மீடியமுக்கு இந்த எப்சிலானோட வேல்யூவை என்ன சொல்கிறது? இதுக்கு ஏதாவது வேல்யூஸ் இருக்குமா? ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா இது கான்ஸ்டன்ட் கிடையாதா அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். இங்கே லிசன் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அந்த ஃபார்முலாவை எடுத்துங்க. F is equal to 1/4πε0 இல்லை எப்சிலான் ஏதோ ஒன்று Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து எப்சிலான் நாட்டை மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப்ஐ கீழே கொண்டு வந்துருங்க, Q1 Q2 டிவைடட் பை FR ஸ்கொயர். நம்மளுக்கு வந்து இந்த 4π அப்படின்ற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்டு, பட் ஆனால் அதுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது, யூனிட் கிடையாது. ஓகே, இப்போ நாம் எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2. ஸோ இது கூலும். ஸோ கூலும் ஸ்கொயர் பெர், இது நியூட்டன், இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து எப்சிலான் நாட்டோட யூனிட். அதே மாதிரி எப்சிலானுக்கும் இதான் யூனிட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்சிலானுக்குமே இதை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து கீழே வர்றப்ப எப்சிலானுக்குமே என்ன யூனிட்டு? சேம் கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். பட் இது கான்ஸ்டன்ட், இது வேரியபிள் பிகாஸ் இது ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு நாம் சொல்கிற வேல்யூ.
இது வந்து மீடியமுக்கு மீடியம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்சிலான் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு உண்டான ஃபார்முலா, ரைட்டுங்களா? கூலும்ஸ் லா இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, இது என்னென்னா மீடியம், இது வந்து மீடியம். ஸோ இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ்க்கும் மீடியமுக்கும் நம்ம ஃபார்முலாவை அங்கே எழுதி வச்சுருக்கோம், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் நம்பர் 3 and 6 டிவைட் பண்ணுங்கள். அதாவது 3/6. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோமா? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் இருக்குது, டிவைடட் பை இங்கே எஃப் டேஷ் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடை டிவைட் பண்ணுங்கள். 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2/R² இன்ட்டு போட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்கிடுங்க. 4π எப்சிலான் பை 1 இன்ட்டு R² டிவைடட் பை Q1 and Q2. ஸோ இங்கே Q1 and Q2 R² 1 அப்புறம் 4π இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். F/F dash இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். Here the force between the அதாவது forces of attraction or repulsion between the 2 point charges in free space, this is medium. இந்த ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் அப்படின்றத தான் நாம் எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லணும். இங்கே எப்சிலான் ஆர் இஸ் எ கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட்னா ஒரே கான்ஸ்டன்ட் கிடையாது. எப்சிலான் ஆர்ன்றதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு மீடியமுக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஸ் அ கான்ஸ்டன்ட் கால்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு நாம் சொல்லணும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்சிலான் ஆர். சரியா? அதாவது ரெண்டு ஃபோர்ஸுக்கு உண்டான ரிலேஷன் இது. சரி, இந்த ஃபார்முலாவை ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துட்டு மீடியமுக்கு கேட்டால் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வச்சு நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது கவனிங்க. இந்த ஃபார்முலாவை, அதாவது F/F டேஷோட வேல்யூ எப்சிலான் ஆர், இதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்சிலான் அண்ட் எப்சிலான் நாட். ஸோ ஃபைனலி எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். உங்களுக்கு என்ன வேணும்? எப்சிலானோட வேல்யூ தானே வேணும். எப்சிலானோட வேல்யூ, எப்சிலான் நாட்ன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா? இது கான்ஸ்டன்ட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட வேல்யூ தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதோட வேல்யூ வேணும்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ வேணும். ஒன்றும் இல்லை, எப்சிலான் ஆரோட வேல்யூ ஆக்சுவலி நம்மளுக்கு என்னென்னா கான்ஸ்டன்ட்டுக்கு மீடியம் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஏர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏர் மீடியத்துக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ 1. இது வந்து கான்ஸ்டன்ட். ஏர் மீடியத்துக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ 1. அப்போ ஏர் மீடியத்துக்கு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 8.854 இன்ட்டு 10⁻⁻12 இன்ட்டு 1. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 8.854 இன்ட்டு 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் நல்லா கவனிக்கணும், எப்சிலான் நாட்டுக்கும் எப்சிலானுக்கும் ஒரே யூனிட்ன்றதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ எப்சிலானுக்கும் இதே யூனிட் தான் வரும். இப்போ நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறது யாருக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா ஏர் மீடியத்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, எப்சிலான் ஆரோட வேல்யூ 80. இது வந்து ஃபார் வாட்டர் மீடியம். இந்த வாட்டர் மீடியத்துக்கு நீங்கள் எப்சிலானோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஏர் மீடியம், வாட்டர் மீடியம் இதுக்கெல்லாம் வந்து எப்சிலான் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ ஏர் மீடியத்துக்கு 1, அதர் தென் ஏர் மீடியம்னு வச்சுக்கோங்க. அதர் தென் ஏர் மீடியம் அப்படின்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, சரிங்களா? எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா வெக்டார் ஃபார்ம்.
ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துட்டே வாங்க. கூலும்ஸ் லா வெக்டார் ஃபார்ம். பொதுவாக நம்மளுக்கு வந்து வெக்டார் அப்படின்னா என்ன மீனிங்? வெக்டார் அப்படின்றது போத் என்னவாக இருக்கணும்? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ரைட்டுங்களா? ஸோ மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெக்டார். பொதுவாக வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால என்னது? நிச்சயம் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு வர்றப்போ அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, சரியா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. நிச்சயமாக ஃபோர்ஸ் அப்படின்றத வெக்டார் நோட்டேஷனில் எழுதலாம். ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் நம்ம எழுதலாம் இல்லையா? எப்படி எழுதலாம்? F is equal to 1/4πε0 Q1 Q2/r². இப்படி இருக்குது. இப்போ இங்கே ஒரு வெக்டார் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக மேக்னிடியூட், ரைட்டுங்களா? இதெல்லாம் சேர்த்து மேக்னிடியூட். அப்போ இந்த மேக்னிடியூடுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும். ஆர் கேப், இதுதான் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் அப்படின்றது என்ன? அது எக்ஸ் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஐ கேப்பு, ஒய் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஜே கேப், இசட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா கே கேப். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்ன்ற டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே ஆர் கேப்புன்ற பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ எப்படி கூலும்ஸ் லா வந்து வெக்டர் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம், எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ let us consider two positive charges Q1 and this is Q2. இந்த மாதிரி டூ பாசிட்டிவ் சார்ஜஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. the distance between the two charges is r. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சார்ஜை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த மூவபிள் அண்ட் திஸ் இஸ் த ரெஸ்ட். ஸோ இதை ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இதை மூவ் பண்ணுங்கள், இதை ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதை மூவ் பண்ணும் பொழுது இந்த டைரக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, இதை மூவ் பண்ண இந்த டைரக்ஷன் வந்து நம்ம எங்கேருந்து கொண்டு போகிறோம்? பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2க்கு கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ இந்த டைரக்ஷனை நாம் 1 2 கேப்னு எழுதிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ த டைரக்ஷன் இஸ் 1 2. இதை வந்து 1லேருந்து 2க்கு மூவ் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க. சரி, இப்போ இதை மூவ் பண்ண இப்போ நம்மளுக்கு இந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இல்லையா? இந்த ஃபோர்ஸை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா F21, அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் 2/1. அதாவது செகண்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எந்த சார்ஜ்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு சார்ஜ்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இது F21 வெக்டார். அப்போ F21 வெக்டார் இதை எப்படி எழுதலாம்? 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து R12 இல்லையா? டிஸ்டன்ஸ் R12, டைரக்ஷன் R12 கேப், இந்த இடத்துல 21 போட்டுருங்க. ஸோ இதுதான் என்னது? கூலும்ஸ் லாவுடைய வெக்டார் ஃபார்ம். சரி, இது அப்படியே நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மாற்றி சொல்லலாம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? இப்போ இது Q1, இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் Q2 இருக்குது. இப்போ இது வந்து மூவபிள், இது ரெஸ்ட்னு வச்சுக்கோமா? டிஸ்டன்ஸ் வந்து என்னது? R. இப்போ நாம் எப்படி கொண்டு வர போகிறோம்? 2 to 1 கொண்டு வர போகிறோம். அப்போ டைரக்ஷன் எப்படி போடுவீங்க? R21 கேப். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 21. சரியா? அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இல்லையா? இந்த ஃபோர்ஸை நாம் எப்படி சொல்லிக்கலாம்? the force experienced on 1 due to 2. So F12 வெக்டார் இப்படி போட்டலாமா? அப்போ F12 வெக்டார் is equal to என்ன சொல்லுவீங்க? 1/4πε0 Q1 Q2 divided by R21 square R21 cap. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. இது 1, இது 2ன்னு வச்சுக்கோங்க. 1 நாம் கூலும்ஸ் லா இப்படி எழுதலாம், இந்த டைரக்ஷனுக்கு, இல்லை இந்த டைரக்ஷனுக்கு எழுதலாம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இது Q1, ஸோ இது வந்து Q2 டிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுறோம் இல்லையா? இதை ஃபஸ்ட்டு சார்ஜை மூவ் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, தட் இஸ் F21 வெக்டார். இப்போ செகண்ட் ஒன்றை ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், F12 வெக்டார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து Q1 நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது R12 கேப் இருக்கும், Q2 மூவ் பண்ணும் பொழுது R21 கேப் இருக்கும். இந்த R12 கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் R21 கேப். அப்போ டைரக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குது? டைரக்ஷன் வந்து சேஞ்சஸாக இருக்குது, மாறி இருக்குது. சரி, அப்போ டைரக்ஷன்ஸ் மாறி இருக்குது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கு இல்லையா? ரெண்டு ஃபோர்ஸுக்கும் எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்? ஸோ இது F21 இந்த பக்கம் போகுது,
F12 வந்து லெஃப்ட் சைடில் போகுது இல்லையா, அப்போ நம்மளுக்கு இந்த டேரக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா R12 கேப்புக்கு பதிலாக -R21 கேப் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? F12 வெக்டார் F21 வெக்டார் is equal to 1/4 pi epsilon naught 1/4 pi epsilon naught Q1 Q2 by Q1 Q2 divided by இப்போ நம்ம 1-2க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? 2-1. அப்போ R இங்கே ஸ்கொயர் போடல, தப்பாக எழுதிருக்கேன். R21 ஸ்கொயர் R21 கேப். ஏன்னா ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு R12க்கு பதிலாக R21 போட்டுக்கோம்ல, அப்போ இந்த இடத்துல மைனஸோடு சேர்த்து எழுதணும். சரி, அப்போ F21 வெக்டார் is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R21 ஸ்கொயர் R21 கேப். முன்னாடி ஒரு மைனஸ். நீங்கள் இந்த மைனஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் பாருங்கள். அந்த மீதி இருக்கிற டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது? F12 மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டார். இப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம்? நம்ம நியூட்டன்ஸோட தேர்ட் லா ஒபே பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் மேக்னிடியூட் லெவலில் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் F12 வெக்டார். இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா மேக்னிடியூட் லெவலில் சேம்னு அர்த்தம். அதாவது மேக்னிடியூட் லெவலில் சேம்னு என்ன அர்த்தம்? இந்த டூ ஃபோர்ஸஸ் உடைய மேக்னிடியூட்ஸ் ஆர் சேம் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். F21 இஸ் ஈக்குவல் டு F21 12. இப்போ இந்த ஃபார்முலேருந்து என்ன சொல்கிறோம்? நம்ம மேக்னிடியூட்ஸ் ஆர் சேம் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கூலும்ஸ் லாவுடைய வெக்டர் ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் இன் திஸ் சாப்டர். இம்பார்ட்டன்ட் aspects ஆஃப் கூலும்ஸ் லா. இந்த இம்பார்ட்டன்ட் aspects ஆஃப் கூலும்ஸ் லா வந்து இந்த சாப்டருடைய ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின். ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின். கூலும்ஸ் லாவுடைய டோட்டல் கான்செப்டையும் நாம் இந்த இம்பார்ட்டன்ட் aspectsல நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ திரும்ப நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் aspectsல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து புக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பான். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை திரும்ப பார்த்துருவோம். Coulomb's law states that the electrostatic force is directly proportional to the product of the two charges, magnitude of the 2 point charges, and inversely proportional to the square of the distance between the 2 point charges. Okay, listen பண்ணுங்க. இங்கே F is nothing but electrostatic force. So the electrostatic force means forces of attraction or repulsion. நம்மளுக்கு வந்து 2 positive charges, 2 positive charges like charges இருந்துச்சுன்னா distance between the 2 charges is R. So the repulsive force இங்கே வந்து repulsive force is experiences. ஸோ இப்போ repulsive force இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதே மாதிரி 2 charges வந்து இப்போ unlike charges, distance between the 2 charges R. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னா attractive force is experienced. ஸோ இப்போ either repulsive or attractive force is nothing but this is called electrostatic force. இதுக்கு பேர் வந்து electrostatic ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுன்றதுக்குள்ளே 2 ஃபோர்ஸ் இருக்குது. 2ல் எது வேணாலும் சொல்லலாம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் சொல்லலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் சொல்லலாம். ஸோ இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கூலும்ஸில் என்ன சொல்ல வருது? திஸ் இஸ் த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த, இல்லைன்னா ஜென்ரல் என்ன சொல்லலாம், ஷோஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் is directly proportional to the product of the magnitude of the 2 point charges. அது ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து magnitude of the அப்படின்னு சொல்கிறோம், 2 point chargesன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், இன்னொரு சார்ஜ் வந்து இப்போ இது ரெண்டு வந்து பாசிட்டிவ் பிரச்சனை இல்லை. இது ப்ளஸ் கியூவாக இருந்து இது மைனஸ் கியூவாக இருந்துச்சுன்னா நாம் இந்த மைனஸ் அப்படின்றத எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம இங்கே வெக்டார் நோட்டேஷன் இண்டிகேட் பண்ணலை. ஸோ மேக்னிடியூட் ஒன்லி நம்ம பேசுகிறோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த 2 point charges and is inversely proportional to the square of the distance between them. So this is the statement of the Coulomb's law. Okay, next second pointல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the force on the charge Q2 exerted by the charge Q1 is always lies along the line joining the two charges. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 chargesஸை எப்படி கன்சிடர் பண்ணுங்கள், Q1 and this is Q2. Distance between the 2 charges is R. ஸோ இப்போ இது வந்து மூவபிள். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லியிருப்பேன், மூவபிள், இது வந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மூவபிள், அது ரெஸ்ட்டு. இப்போ இது சார்ஜ் 1 அண்ட் திஸ் இஸ் சார்ஜ் 2.
எதை மூவ் பண்ண போகிறீங்க, எதை மூவ் பண்ண போகிறீங்க? அப்போ த டைரக்ஷன் ஆஃப் த சார்ஜ் வந்து 1 to cap. Why we are putting cap? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் வந்து கேப் போடுறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து யூனிட் வெக்டார். R12 இஸ் த யூனிட் வெக்டார். அந்த யூனிட் வெக்டார் அதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 1, சரிங்களா? ஸோ இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்களேன், இது மூவபிள், இது ரெஸ்ட்டு. ஸோ இதை மூவ் பண்ணி கொண்டு வரும்பொழுது இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். தட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் 2/1, சரிங்களா? by 1. 1னால இந்த 2ன்ற சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ F21 வெக்டார். அதுதான் இங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க. The force on the charge Q2, the force on the charge Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the two charges. இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே எந்த லைனில் இருக்கும் அப்படின்னா, இந்த 2 சார்ஜஸோடைய ஜாயினிங் இந்த லைனில் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ வேறு டைரக்ஷனில் நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸ் இருக்காது. ஓகேவா? அது போக R12 கேப் இஸ் a யூனிட் வெக்டார் பாயிண்டிங் ஃப்ரம் Q1 to Q2. அப்போ இந்த மாதிரி பாயிண்டிங் ஃப்ரம் Q1 to Q2ன்னு பேசிட்டாலே என்ன அர்த்தம்? Q1லேருந்து Q2, அதாவது 1ன்ற பாயிண்ட்லேருந்து 2ன்ற பாயிண்ட்டுக்கு சார்ஜஸாக மூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம மாற்றி எப்படி சொல்லலாம்? இப்போ இது வந்து மூவபிள்னு வச்சுக்கோமா, இது மூவபிள், இது ரெஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம், இப்போ டைரக்ஷன் எப்படி வரும்? இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ திஸ் இஸ் R21 கேப். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லணும்? F12. அதாவது இந்த பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் டிட்டோவாக திரும்ப எழுதுங்க. எப்படி எழுதுங்க? the force on the charge Q1 exerted by the charge Q2. அப்படியே இதில் மாற்றிக்கிங்க. Q1 exerted by the charge Q2 is always lies along the line joining the two charges. அப்போ இந்த இடத்துல R21 cap is the unit vector pointing from Q2 to Q1. இந்த பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் திரும்ப எழுதணும். ஸோ செகண்ட் ஆஸ்பெக்டில், இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டில் செகண்ட் பாயிண்டில் ஃபஸ்ட் இது எழுதிட்டு செகண்ட் ஒன் எழுதணும். அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த R12 அண்ட் R21 கவனிச்சு பாருங்கள். ஸோ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது? R12 இஸ் ஈக்குவல் டு தி மைனஸ் R21 கேப். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 12 and 21 எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பாயிண்ட் நல்லா லிசன் பண்ணுங்கள். நான் இந்த பக்கம் வந்து ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட், இன் SI யூனிட்ஸ் K is equal to 1/4 pi epsilon naught and its value is 9 × 10⁹ Newton meter square per Coulomb square. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன படிச்சிருந்தோம்? F is directly proportional to Q1 Q2/R². ஓகேங்களா? இப்போ இதை இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஒரு K போடணும். K Q1 Q2/R². இப்போ இதில் K அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த Kயோட வேல்யூ தான் 1/4 pi epsilon naught. இதில் இந்த எப்சிலான் நாட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எப்சிலான் நாட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எப்சிலான் நாட் இஸ் எ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஸோ இந்த எப்சிலான் நாட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இப்போ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த யூனிட் வந்து எப்படி வந்துச்சு? இப்போ கூலும்ஸ் லாவுக்கு என்ன ஃபார்முலா? F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2/R² இருக்கு இல்லையா? அப்போ therefore எப்சிலான் நாட் எப்படி எழுதலாம்? இந்த எப்சிலான் நாட்டை இங்கே கொண்டு வாங்க, F கீழே கொண்டு போங்க. ஸோ Q1 Q2/FR². சரியா? இப்போ எப்படி யூனிட் எழுதுவீங்க? சார்ஜ் வந்து Q. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு என்ன யூனிட் போடுவீங்க? கூலும். ஸோ இங்கே ஒரு கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன், இது மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூவை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது கேவோட ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுதான் அந்த கேவோட வேல்யூ. ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். எப்படி இந்த வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது எனக்கு கேவோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா
9 into 10 power 9. இந்த கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லையா, இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த யூனிட்டை அந்த யூனிட்டை அப்படியே தூக்கி இங்கே வைங்க. சரிங்களா? எப்படி? கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து அப்படியே மேலே போகும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்படி மேலே போகிறப்ப இப்போ கேவோட வேல்யூ கிடைக்கும். கேவோட வேல்யூ என்ன கிடைக்குது? 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த எப்சிலான் நாட்டை இங்கே கொண்டு வந்துட்டு கே கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போனீங்கன்னா எப்சிலான் நாட் கிடைக்கும். இல்லை எப்சிலான் நாட்டோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூவையும் கேவோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸில் தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தேர்ட் பாயிண்டில் முழுக்க முழுக்க இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, இப்போ ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் ஈச் ஆஃப் 1 கூலும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ஜஸோட வேல்யூ ஒருவேளை சப்போஸ் 1 கூலும்னு வச்சுக்கோங்க. Q1ஓட வேல்யூ 1 கூலும், Q2ஓட வேல்யூ 1 கூலும் அண்ட் ஆர் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 1 மீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்றதை இப்போ பார்ப்போம். அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் F is equal to K Q1 Q2 by R square. இந்த ஃபார்முலாவில் இப்போ Q1ஓட வேல்யூ 1 கூலும் அண்டு Q2ஓட வேல்யூ 1 கூலும் அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் வந்து 1 மீட்டர். ஸோ எல்லாமே யூனிட்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து 1 கூலும், இதோட வேல்யூ 1 கூலும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் 1 மீட்டர். இந்த மாதிரியான ஒரு செப்பரேஷனில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 into 10 to the power 9 நியூட்டன்னு வரும். ஓகேவா? 9 into 10 power 9 நியூட்டன். நீங்கள் வேணால் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது F is equal to இந்த கேவோட வேல்யூவை அப்படியே வச்சுக்குவோம். Q1ஓட வேல்யூ என்னது 1, Q2ஓட வேல்யூ உள்ளது 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கேன்னு வரும். கேவோட யூனிட் வேல்யூ என்ன? 9 into 10 power 9. ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து நியூட்டன். ஸோ அப்போ வந்து நியூட்டன் போட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது 9 into 10 power 9 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. இது பயங்கரமான ஃபோர்ஸ். அதாவது திஸ் இஸ் வெரி ஹியூஜ் குவான்டிட்டி. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 2 பாசிட்டிவ் சார்ஜை கையில் எடுத்துக்கங்க. இது ஒரு 1 கூலும், இது ஒரு 1 கூலும். ரெண்டையும் எங்கேயோ இருந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு பயங்கரமான ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த ஃபோர்ஸ் வந்து சும்மா சாதாரண ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ அதோடைய வேல்யூ பாருங்களேன், 9 into 10 power 9, 10 to the power 9. இப்போ 10 to the power 2நாலே 100, 10 to the power 3னா என்னது? அது வந்து 1000. ஸோ இது வந்து 10 to the power 9. அப்போ 10 to the power 9னா அது இட் இஸ் வெரி ஹியூஜ் குவான்டிட்டி. இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவலண்ட் டு 1 மில்லியன் டன் வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட். 1 மில்லியன் டன், ஒரு டன் அப்படின்றது 1000 கிலோகிராம், 1000 கேஜி. ஒரு டன் வந்து நம்மளுக்கு 1000 கிலோகிராம். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா? 1 மில்லியன் டன் வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ படுபயங்கரமான ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் எழுதியிருக்கேன். பொதுவாக சார்ஜஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைக்ரோ கூலும் அண்ட் நானோ கூலுமில் தான் நம்ம எழுத முடியும். ஸோ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்ன்றது என்னது அப்படின்னா, சார்ஜஸோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மைக்ரோ கூலும் அப்படின்னா 1 into மைக்ரோன்றது 10 power -6 கூலும். Q is equal to இப்போ 1 நானோ கூலும் அப்படின்னா 1 into 10 power -9 கூலும். பிகோ கூலும் 1 into 10 power -12 கூலும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மைக்ரோ, நானோ, பிகோ. ஸோ இதில் நம்ம ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் கொண்டு வரலாம், எழுதலாம். சரிங்களா? நியூமெரிக்கல்ஸ் பண்ணும்பொழுது, ப்ராப்ளம்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோ, நானோ, பிகோவில் தான் பெரும்பாலும் வந்து இந்த சார்ஜஸோட வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன். சரி, என்னென்னு பார்ப்போம். அதாவது நம்ம கூலும்ஸ் லா வந்து எப்படி எழுதலாம்? ஃப்ரீ ஸ்பேஸுக்கும் எழுதலாம், மீடியமுக்கும் எழுதலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது F21 கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ திஸ் இஸ் Q1 and this is Q2. Distance between the two charges is R. இது வந்து மூவபிள், இது ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இந்த டைரக்ஷன் வந்து r12 cap because the charge வந்து moves from point 1 to 2. அப்போ the force experienced on 2 due to 1 F21 vector. இப்போ நான் வந்து இந்த செட்டப் வந்து எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருக்கேன். ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், ரைட்டுங்களா? ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். அப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூமில் நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலன் நாட். இந்த இடத்துல நாட்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நிச்சயமாக இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ். Q1 Q2 by R12 ஸ்கொயர் R12 கேப். ஓகேவா? சரி, இப்போ இது ஓகே. நான் ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஏதாவது ஒன்று எடுத்து சொன்னால் போதும். சரியாச்சா? ரைட். இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து கூலும்ஸ் லா இன் வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஒருவேளை சப்போஸ் நான் வந்து இன்னும் மீடியமில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மீடியம் வந்து எது வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு ஏர் மீடியம் இருக்கலாம், வாட்டர் மீடியம் இருக்கலாம், கிளாஸ் மீடியம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மீடியமில் நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ நாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 எப்சிலான். ஸோ இங்கே நாட் இருக்குது, இங்கே நாட் இல்லை. ஸோ நாட் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். கவனமாக எழுதணும். நாட் இல்லைன்னா கூலும்ஸ் லா இன் மீடியம். ஓகேவா? ஸோ இப்போ மீடியமுக்கு எழுதியிருக்கோம். ரைட், ஓகே. இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன் எ மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான். அப்போ இந்த இடத்துல எப்சிலான் நாட்ன்றது நம்ம என்ன சொல்கிறோம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எப்சிலான்ன்றது என்னது, மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம், எப்போவுமே நம்மளுக்கு எப்சிலான் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூமை விட இந்த வேல்யூ வந்து கூட தான் இருக்கும். சரியா? எப்சிலான் நாட் வந்து எவ்வளோ இருக்கும், 8.854 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா? எப்சிலானோட வேல்யூ எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இந்த ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ எனக்கு வேணும் இல்லை, நிச்சயமாக அது ஏர் மீடியத்துக்கு 1, அதர் தென் ஏர் மீடியம் அப்படின்னா கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஏர் மீடியத்துக்கு 1னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், எப்சிலான் நாட்டோட இந்த வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணும் பொழுது இந்த எப்சிலானோட வேல்யூ கூடிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபார் வாட்டர் மீடியம் வந்து எப்சிலான் ஆரோட வேல்யூ 80. இப்போ நீங்கள் எப்சிலான் நாட்டோட வேல்யூவை நிச்சயமாக 80யோட மல்டிபிள் பண்ணுறப்போ இது கண்டிப்பாக கூடும். அப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்சிலான் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் சார்ஜஸ் இன் த மீடியம் அதர் தென் த வேக்யூம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தட் இன் த வேக்யூம். ஸோ நம்மளுக்கு வந்து வேக்யூம் ஃப்ரீ ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணும் பொழுது மீடியமில் இந்த எப்சிலானோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஹென்ஸ் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்சிலான் என்ன இல்லையா, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். அப்போ தேர்ஃபோர் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இது கீழே கொண்டு வாங்க, எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம இந்த எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் கொண்டு வருது, அதை நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது இப்போ நீங்கள் வந்து F இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ரைட்டுங்களா? வேக்யூமுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு இந்த மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்கங்க. ரைட்டு. இப்போ மீடியமுக்கு எப்படி எடுக்கலாம், இதே ஃபார்முலா வந்து மீடியம். மீடியம் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ நான் எழுதியிருக்கிற ஃபார்முலா வந்து இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் மீடியத்துக்கு எழுதியிருக்கேன். எனி மீடியம், ஏதோ ஒரு மீடியத்துக்கு எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகும். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், நான் முன்னாடி உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த F/FM இருக்கு இல்லையா, ஹியர் த ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் டு த மீடியம், இதைத்தான் நம்ம எப்சிலான் ஆர்ன்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எப்சிலான் ஆர்ன்றதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்.
dielectric constant. So relative permittivity or dielectric constant. ஓகேவா? ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அவசியம் படிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருப்பேன், ஃபார் வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் ஏர் ஈவன் ஏர் கூட இருந்தாலும் நம்மளுக்கு என்னது இந்த வேல்யூ வந்து எப்சிலான் ஆரோட வேல்யூ 1. அதர் தென் ஏர் மீடியம் இல்லைனா அதர் தென் ஃப்ரீ ஸ்பேஸ் கிரேட்டர் தென் 1. எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 விட அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஏர் மீடியம் வரைக்கும் நம்மளுக்கு என்னது ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூம் ஏர் மீடியம் வரைக்கும் அதோட வேல்யூ வந்து 1. சரிங்களா? ஏர் மீடியத்தை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய எந்த டென்சர் மீடியமாக இருந்தாலும் 1 விட அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் இங்கே சொன்னேன் வாட்டர் மீடியத்துக்கு 18 வரும். நம்ம இந்த சிலபஸில் நம்மளுக்கு 2 மீடியம் தான் மெயினாக வருது. ஒன்று ஏர் மீடியம், இன்னொன்று வாட்டர் மீடியம், இன்னொன்று எந்த மீடியமே இல்லாமல் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட், கூலும்ஸ் லா வெர்சஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கும் கூலும்ஸ் லாவுக்கும் என்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன அப்படின்னா F is equal to G m1 m2 by r square. இதே கூலும்ஸ் லா எப்படி எழுதுவீங்க? K q1 q2 by r square. அதாவது Newton's law of gravitation is directly proportional to the product of the two masses and inversely proportional to the square of the distance between them. So Coulomb's law, electrostatic force is directly proportional to the product of the two charges and inversely proportional to the square of the distance between them. So இப்போ நம்ம Coulomb's lawவுக்கும் நியூட்டன்ஸ் லாவுக்கும் ஒரு சிமிலாரிட்டியும் டிசிமிலாரிட்டியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ். இந்த சிமிலாரிட்டிஸ்ன்றது ஒரே மாதிரி இந்த சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அதாவது போத் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் இந்த சேம் ஸ்ட்ரக்சர். ஆனால் என்னென்ன அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம். ஸோ சிமிலாரிட்டிஸில் ஃபஸ்ட் பாயிண்ட், போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ ரெண்டுலையுமே நம்மளுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ். Second point, similarity number 2, the electrostatic force is directly proportional to the product of the magnitude of the 2 point charges and gravitational force is directly proportional to the product of the 2 masses. So இங்கே வந்து directly proportional to the 2 charges, இங்கே directly proportional to the 2 masses. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து similarities. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா differences, அதாவது dissimilarities. Dissimilarities-ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, the gravitational force between the two masses is always attractive. முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான், அதில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எர்த்தோட சர்ஃபேஸில் ஒட்டிகிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். பட் Coulomb force between the two charges can be attractive or repulsive depending on the nature of the medium. அதாவது கூலும்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் சொல்லலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் சொல்லலாம். அது மீடியமை பொறுத்தும் அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இப்போ இன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் த வேல்யூ ஆஃப் ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட வேல்யூ பாருங்கள், 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K is equal to 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். உங்களுக்கு வந்து K பொறுத்த வரைக்கும் இங்கே 2 சார்ஜ் வருது அப்படின்றதுனால இங்கே கூலும் பவர் -2 வரும். அதே மாதிரி G பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாஸ் வர்றதுனால கிலோகிராம் பவர் -2 வரும். ரைட்டுங்களா? அதை பார்த்துக்குங்க. சரி, இதில் வந்து நம்மளுக்கு இந்த 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கேவோட வேல்யூ தான் இஸ் மச் மோர் கிரேட்டர் தென் ஜி. இந்த ஜியோவை விட கே வந்து உங்களுக்கு கூட, ஏன்னா இது 10⁻+9 இருக்குது. 10⁻+9னா பயங்கரமான வேல்யூ. இது -11 இருக்குது. அப்போ இட் இஸ் வெரி 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 வீக். ஸோ அப்போ கே இஸ் மச் மோர் கிரேட்டர் தென் ஜி. ஓகேவா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ மேக்னிடியூட் லெவலில் பார்க்கும்பொழுது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ இருக்கும். யாரை கம்பேர் பண்ணுறப்ப? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸில் வந்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ்
is independent of the medium. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மீடியமை டிபெண்ட் பண்ணி அதை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ஆனால் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். மீடியமை டிபெண்ட் பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம பேசவே முடியாது. நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 1 kg மாஸ் எடுத்துக்கங்க. இப்போ இது ஒரு 1 kg, இது ஒரு 1 kg. ஸோ ரெண்டும் இது M1 M2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு M1 M2 கடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதே அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து வாட்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஒரு வெசல் கெப்ட் இன்சைட் த வாட்டர் வந்து கெப்ட் இன்சைட் த வெசல். இப்போ அதே ஆப்ஜெக்ட்ஸை வந்து உள்ளே போட்டுருங்க. இப்போ இது ஒரு 1 kg, இது ஒரு 1 kg. இப்போ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the gravitational force between the two masses is independent of the medium. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகேவா? பட் the electrostatic force between the two charges depends on the nature of the medium. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அப்புறம் ஏர் மீடியத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு வாட்டர் மீடியத்துக்கு இதுக்கெலாம் வந்து ஃபோர்ஸோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between the two masses is independent of the nature of the medium. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஜென்ரல் அஸ்பெக்ட்ஸில் அடுத்த பாயிண்ட்டு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்குவோம். This is a force experienced on charge 1/2. F12 is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square R21 cap. R21 cap is the unit vector. ஓகேவா? ஃப்ரம் சார்ஜ் Q2 to Q1. சரியா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ரைட். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த R21 கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக -R12 கேப் போடலாம். இது நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறப்ப இங்கே மைனஸ் வந்துருமா? அப்போ இந்த மைனஸை முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த டேர்மை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த டேர்ம் வந்து என்ன இருக்குது, இங்கே 2-1 இருக்கா, அப்போ F12 போடுறீங்க. இங்கே 1-2 இருக்கா, அப்போ F21 போடணும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே மேக்னெட்டிவ் லெவலில் சேம் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா வந்து ஒபே பண்ணுற மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லால ஃபைனல் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒன்றும் இல்லை, என்னென்னா பொதுவாக நம்ம வந்து கூலும்ஸ் லா எழுதுகிறோம் இல்லையா, F is equal to K Q1 Q2 by R square. இந்த ஃபார்முலா எழுதும் பொழுது இந்த Q1 Q2 அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸ். பாயிண்ட் சார்ஜஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்றது இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜஸ், Q1 Q2னா 2 பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? சரி, அப்போ பாயிண்ட் சார்ஜ்னா என்ன, ஒரு சார்ஜ், ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் வச்சு நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். பிகாஸ் அந்த பாசிட்டிவ் சார்ஜுன்றது ஒரு புரோட்டான். அப்போ நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரோட்டானை வெளியில் எடுத்து நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போ கூலும்ஸ்லாம் வந்து கூலும் வந்து எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார், கூலும்ஸ்லாவை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா லிசன் பண்ணுங்கள். The expression for Coulomb's law, Coulomb force, the expression for Coulomb force is a true only for point charges. நீங்கள் வந்து Coulomb's law எழுதுனீங்கன்னா அது யாருக்கு மட்டும்தான் எழுதுறீங்க அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் நாம் சொல்ல முடியும். பட் த பாயிண்ட் சார்ஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இஸ் அன் ஐடியல். ஐடியல்னால் என்ன அர்த்தம்? ஐடியல் அப்படின்றது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. சரிங்களா? அதாவது நம்மளால் என்ன செய்ய முடியாது, ப்ராக்டிக்கலாக அது வந்து பண்ணவே முடியாத ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் ஐடியல். சரிங்களா? அப்போ பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்றத வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அப்போ however we can apply Coulomb's law for two charged objects whose size are very much smaller than the distance between them. அதாவது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனித்தனி சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜை வச்சு பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கள்.
இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கள். பட் இந்த ஆப்ஜெக்டோடைய சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜுன்றது ரொம்ப வெரி ஸ்மால் இல்லையா. இது வந்து சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்டோடைய சைஸை நீங்கள் எவ்வளோக்குள்ளே கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸை மேக்ஸிமம் நம்ம குறைக்கலாம். தவிர ஒரு ஐடியல் பாசிட்டிவ், அதாவது ஒரே ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு நம்ம பண்ண முடியாது. இப்போ இது வந்து சார்ஜ்டு பாடிஸ். இந்த சார்ஜ்டு பாடிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த சார்ஜ்டு பாடிஸுடைய சைஸை விட டிஸ்டன்ஸ் வந்து இஸ் லார்ஜர். நீங்கள் அதை திரும்ப படித்து பாருங்கள். த எக்ஸ்பிரஷன் ஃபார் த கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். கூலும்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் தான் எழுத முடியும். ஆனால் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் அன் ஐடியல் கான்செப்ட், அது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று. ஹவவர் வி கேன் அப்ளை கூலும்ஸ் லா ஃபார் த டூ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம கூலும்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ரெண்டு சார்ஜ்டு பாடிஸ் எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஹூஸ் சைஸ் ஆர் வெரி மச் ஸ்மாலர். அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்டோடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை பாயிண்ட் சார்ஜுன்ற லெவலுக்காவது கொண்டு வர முடியும், ஒரு அப்ராக்சிமேட்லியாவது கொண்டு வர முடியும். வெரி ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை விட சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இஸ் வெரி வெரி ஸ்மாலர். ஓகே, இப்போ கூலும் வந்து அதை எப்படி டிஸ்கவர் பண்ணியிருப்பாருன்னு பார்ப்போம். Coulomb discovered his law by considering the charged spheres in the torsion balance. Torsion balance அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, சிம்பிள் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் இது வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேலன்ஸ் எடுத்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸு சரிங்களா, த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி சார்ஜ்டு பாடிஸை தொங்க விட்டுறணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதுவும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடிஸ், இதுவும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இப்போ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும், இது ரிப்பல் ஆகும் இல்லையா. அப்போ ரிப்பல் ஆகும் பொழுது ஆஃப்டர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டூ சார்ஜ்டு பாடிஸும் இந்த மாதிரி போய் நின்றோம். அப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், ஆர்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதோடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஓகேவா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது. அப்போ கூலும் வந்து இந்த லா வந்து கண்டுபிடிக்கும் பொழுது அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிடரிங் த சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் இன் த டார்சன் பேலன்ஸ் அஸ் அ பாயிண்ட் சார்ஜஸ். இதை தான் அவர் பாயிண்ட் சார்ஜஸாக இமேஜின் பண்ணிக்கிறாரு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். நீங்கள் எடுத்துருக்கிற அந்த ஸ்பியரோட ரேடியஸை விட அந்த டிஸ்டன்ஸ் வந்து இஸ் டூ கிரேட்டர். ஓகேவா. ஸோ அப்படி வச்சுட்டு நம்ம பண்ணும்பொழுது கூலும்ஸ் லா வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, கூலும்ஸ் லா அப்படின்றது இஸ் ஒன்லி ஃபார் ட்ரூ பாசிட்டிவ் சார்ஜஸ். ரெண்டு பாயிண்ட் சார்ஜை மட்டும் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா கூலும்ஸ் லா. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ப்ராக்டிக்கல். சரிங்களா, ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இது ஒரு ஐடியல் கான்செப்டாக போயிடுது. அதனால நாம் டூ சார்ஜ்டு ஸ்பியர்ஸை கன்சிடர் பண்ணி அது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸை நம்ம இமேஜின் பண்ணலாம். ஆனால் அந்த டூ சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் வந்து பெரிய சைஸில் எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்ற விஷயத்தை பேசும்பொழுது சின்னதாக தான் இருக்கணும். அப்போ அந்த சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் வந்து இஸ் வெரி ஸ்மாலர் தென் ரேடியஸ் ஆஃப் த சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் வெரி ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா ஃபினிஷ்ட். இப்போ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நாம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட்டில் இதுக்குண்டான ப்ராப்ளம்ஸை நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.